மண்ணுக்கு வழி தேடி சஞ்சி கூலிகளாக கப்பல் ஏறி இந்த மண்ணில் இறங்கிய கதைதான் இது. அந்த நாளில் இந்த மண்ணில் வானை முட்டும் கோபுரங்கள் இல்லை, பார்ப்போரை மலைக்க வைக்கும் சாலைகள் இல்லை, தோட்டங்கள் இல்லை. இருந்ததெல்லாம் வெறும் காடு. அந்த காட்டை கண்டு கலங்கவில்லை தமிழர். வந்திறங்கிய தமிழர்கள் காட்டை அழித்து தோட்டங்கள் செய்தனர். புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் கவிதை கேட்ப சித்திரை சோலைகளாக நாட்டை திருத்த ரப்பர் மர வேர்களிலும் செம்பனை காடுகளிலும் தமிழன் ரத்தம் சிந்தினான். தன் வியர்வையை சிந்தி நாட்டின் உயர்வுக்கு வித்திட்டான். சுட்டெரிக்கும் சூரியனையும் பொருட்படுத்தாமல் தார் சாலைகளை அமைத்தான். பால்மரம் சீவச் சென்றான். செம்பனை காடுகள் அவன் படுத்துறங்கிய சந்தன காடு. உற்றார், உறவினர், சுற்றம், நட்பு அனைவரையும் விட்டு இந்த மலாயா மண்ணுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டான். காடுகள் திருத்தும் முயற்சியில் நம் இன மக்கள் எத்தனையோ பேர் மலேரியா நோய்க்கு பலியானர். இந்த துன்பங்களுக்கு சிகரம் வைத்தாற்போல் ஜப்பானியர் காலத்தில் உழைக்க தெரிந்த இனம் என்று இந்தியர்களை பார்த்து தேர்ந்தெடுத்து சயாம் மரண ரயில் பாதை அமைக்க என் நரும் தமிழ் மக்களை ஏற்றிச் சென்றான் ஜப்பானியர். இத்தனை துன்பத்திலும் வேதனையிலும் சோதனையிலும் ஏன் இன்னலிலும் கூட உயிருக்கு உயிராயிருந்த தாய் தமிழை தமிழன் மறக்கவில்லை. இவ்வாறு பல வேதனைகளை கடந்து வந்த தமிழர்கள் இன்று மலேசியாவில் பல துறைகளில் பேருநடை போடுகின்றனர். சஞ்சி கூலிகளாக வந்த தமிழர்கள் அரசியல், வணிகம், விளையாட்டுத்துறை, கல்வி, கலைத்துறை என இன்னும் பல துறைகளில் சாதனை படைக்கின்றனர். இனி இவர்கள் வழிவந்த நாங்கள் தமிழர் வாழ்வும் பண்பாடும் மறையாமல் பாதுகாக்க படை எடுப்போம். சுல்தான் இட்ரிஸ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த தமிழ் துறை மாணவர்களின் ஏற்பாட்டில் வரும் 12ஆம் தேதி மே மாதம் 2015 அன்று மலேசிய தமிழர்களின் வாழ்வும் பண்பாடும் எனும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ் துறையைச் சேர்ந்த விரிவுரையாளரான முனைவர் சௌ வீரலட்சுமி அவர்களின் ஏற்பாட்டில் இந்நிகழ்ச்சி நடைபெறுகிறது.